வணக்கம். பயங்கரவாதம் என்ற பதம் இன்று பொதுவாக அனைத்து நாடுகளிலும் உச்சரிக்கப்படுகின்ற ஒரு விடயம். பயங்கரவாதத்துக்கு எதிரான போரை சர்வதேச ரீதியாக பல நாடுகள் முன்னெடுத்துள்ளன. ஆம், உண்மையில் பயங்கரவாதம் என்றால் என்ன? அப்பாவி பொதுமக்களை காயப்படுத்துதல், அவர்களை கொலை செய்தல், அவர்களது உடைமைகளுக்கு சேதம் விளைவித்தல் போன்ற இவை அனைத்துமே பயங்கரவாதம் என அதனை வரைவிலக்கணப்படுத்துகின்றவர்கள் கூறுகின்றனர். இவற்றினை எவர் மேற்கொண்டாலும் அவைகள் பயங்கரவாத செயற்பாடுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது, நிகழ்ச்சியில் தொடர்ந்து மேம்புடன் இணைந்திருங்கள். முதலில் நிகழ்ச்சி முன்னோட்டம். நிற்கதிக்குள் வன்னி மக்கள், காணி பிரச்சனையும் கிழக்கு முஸ்லிம்களும். வன்னியில் இடம்பெயர்கின்ற மக்களது தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற அதே நேரம் அவர்கள் ஏராளமான மனிதாபிமான நெருக்கடிகளுக்கும் முகங்கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்களுக்காக பணிபுரிந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களும் எதிர்வரும் 20ஆம் திகதியுடன் வெளியேற பணிக்கப்பட்டுள்ளனர். எமது நிகழ்ச்சியின் முதல் அங்கம் வன்னி மக்களது நிலவரம் குறித்து அலசுகின்றது. கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களை நோக்கிய அரசின் இராணுவ முன்னகர்வு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் கடந்த சில மாதங்களாக வடக்கில் அகதிகள் நெருக்கடி கட்டுக்கடங்காத வகையில் அதிகரித்துள்ளது. ஜூன் மாதத்தில் 25,776 குடும்பங்களைச் சேர்ந்த 94,900 மக்கள் இடம்பெயர்ந்திருந்ததோடு அத்தொகை ஆகஸ்ட் மாதத்தில் 58,846 குடும்பங்களைச் சேர்ந்த 2,23,016 பேர் என்ற பெரும் எண்ணிக்கையை தொட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் வெண்ணேரி குளம் மற்றும் அக்கராயன் பிரதேசங்களில் இரு தரப்பினரும் தீவிரமான சமரில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேவேளை வவுனியாவில் உள்ள ஜோசப் முகாம் மற்றும் வன்னி இராணுவ தலைமையகம் மீது நடாத்தப்பட்ட தாக்குதல்கள் எதிர்வரும் காலங்களில் வடபகுதி மக்கள் எதிர்கொண்டுள்ள யுத்த அபாயத்தினை வெளிப்படுத்துகின்றது. இன்று நாம் பாரிய மனிதாபிமான அச்சுறுத்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அரசாங்கம் தெற்கிலுள்ள மக்களை பாரிய வெற்றியொன்றை பெறப்போகின்றோம் என்று நம்ப வைத்துள்ளது. அந்த மக்களால் வெளியேற முடியாவிட்டால் அவர்கள் சிறைப்பட்டுள்ளார்கள் என்றே அர்த்தம் கொள்ள வேண்டியுள்ளது. இராணுவம் முன்னேறினால் இராணுவ முன்னெடுப்புகள் என அவர்கள் கூறும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் சிதைவடையும். இவ்வாறு சுற்றி வளைத்து குண்டுகளை வீசாமல் இருப்பது மக்களை சிறைப்படுத்துவதற்கான யுக்தியே. இது வன்னிக்கு செல்லும் உணவு மற்றும் அத்தியாவசிய தேவைகளை தடை செய்வதன் மூலம் அரசாங்கம் அடிப்படையில் மிகவும் பழைய கைப்பற்றுதல் முறையொன்றையே மேற்கொள்கின்றது. இந்நிலையில் வன்னி பகுதிகளில் இடம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களது மனிதாபிமான தேவைகளை மேற்கொண்டு வருகின்ற அரசு சார்பற்ற நிறுவனங்களை உடனடியாக அப்பகுதியிலிருந்து வெளியேறுமாறு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. நாம் அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கூறியுள்ளோம். ஏனெனில் எமக்கு தகவல் கிடைத்தது விடுதலை புலிகள் அவர்கள் மீது தாக்குதல் செய்து அந்த பழியை எம்மீது போடுவார்கள் என்று. அதற்கமைய நாம் அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றோம். அவர்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தி பழியை எம்மீது போடுவதற்கு முயற்சி எடுக்கின்றனர். கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் பல சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பணியாற்றி வந்தன. இவை இடம்பெயர்கின்ற மக்களது தற்காலிக வாழ்விட மற்றும் உணவு, மருத்துவ தேவைகளை நிவர்த்தி செய்து வந்தன. இந்நிலையில் இவர்களது வெளியேற்றம் மனிதாபிமான பிரச்சினைகளை மேலும் தீவிரப்படுத்தும் என எதிர்வு கூறப்படுகின்றது. இந்நிலையில் சர்வதேச மன்னிப்பு சபை, ஆஸ்திரேலிய சர்வதேச அபிவிருத்தி பேரவை போன்ற அமைப்புகளும் ஐநா செயலாளர் நாயகம் பாக்கிங் மூன் போன்றவர்களும் வன்னியில் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவதற்கு மனிதாபிமான பணியாளர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். எனினும் அரசாங்கம் இதனை ஏற்க மறுத்துள்ளதோடு ICRC தவிர்ந்த வன்னியில் பணிபுரியும் அனைத்து அரசு சார்பற்ற அமைப்புகளையும் வெளியேறும்படி காலக்கெடுவும் விதித்துள்ளது. සියලුම කාර්යාල වසා දමලා ඒ පිරිස් සම්පත් වවුනියාවට ගේන්න කටයුතු කරයි. දැන් මම විශේෂයෙන් මේ අවස්ථාවේදී සඳහන් කරන්න ඕනේ මෙතන මේ රීලොකේෂන් එකක් පමණයි මෙතන සිද්ධ වෙන්නේ. නැත්තම් කිලොනොච්චියෙන් වවුනියාවට ඇවිල්ලා වවුනියාව මධ්‍යස්ථානයක් කරගෙන එතනින් ඒ මානුෂික ආධාර සැපීම කරන්නයි
මේ යෝජනාව ඉදිරිපත් කරලා දැන් ක්‍රියාත්මක කරන්න පටන් ගන්න තියෙනවා. மேலும் அனர்த்த முகாமைத்துவ மனித உரிமைகள் அமைச்சில் இன்று இடம்பெற்ற இவ்வூடகவியலாளர் மாநாட்டின் போது வன்னியில் பாதிக்கப்பட்டு வருகின்ற மக்களுக்கு அரசாங்கம் மேற்கொள்ள உள்ள நிவாரணப் பணிகள் குறித்தும் விளக்கமளிக்கப்பட்டது. இடம்பெயர்ந்த 2 லட்சத்துக்கு சற்று அதிகமான அகதிகளை மனிதாபிமான அடிப்படையில் அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்வதற்கான ஏற்பாடுகள் கிளிநொச்சி அரசாங்க அதிபரும் வவுனியா அரசாங்க அதிபரும் செய்து கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு தேவையான தற்காலிக தங்குமிட வசதிகள் மற்றும் சமைத்த உணவு, அத்தோடு அவர்களுக்கு தேவையான உலருணவு, மருந்து வகைகள், உடுப்புடவை வசதிகள் என்பவற்றை வழங்குவதற்கும், அவர்கள் தங்கியிருக்கும் இடத்திற்கு தேவையான நீர் வசதியை வழங்குவதற்கும், மின்சார வசதியை வழங்குவதற்குமான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. எவ்வாறு இருப்பினும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் வெளியேற்றம் பல்வேறு சிக்கலான பிரச்சினைகளை தோற்றுவிக்கும் என்பதாகவே கடந்த 11ஆம் 12ஆம் தேதிகளில் வன்னி மக்களது நிலை குறித்து ஆராயச் சென்ற குழுவில் அங்கம் வகித்த பாக்கியசோதி போன்றவர்கள் தெரிவிக்கின்றனர். அரசாங்கம், விடுதலை புலிகள், சர்வதேச நிறுவனங்கள் என்பவை செயற்பட வேண்டியது அவசியமாகும். தேசத்தின் பாதுகாப்பின் பேரில் அல்லது இராணுவ பாதுகாப்பு நடவடிக்கை எனும் பேரில் திட்டமிட்டே அந்த மக்களுக்கு அழுத்தம் கொடுப்பதானது ஒரு பிரச்சினைக்குரிய விடயமாகும். சர்வதேச அமைப்புகள், குறிப்பாக ஐக்கிய நாடுகள் இங்கு வருவதற்கு அரசாங்கத்திடம் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோருகின்றன. ஆனால் அவர்கள் ஒரு விடயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் இங்கு வருவது ஓர் உயர்ந்த செயற்பாட்டிற்காக, மனிதாபிமான நோக்கத்திற்காகவே ஆகும். வன்னியில் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் வெளியேற்றம் மக்களை பட்டினிச் சாவுக்குள் தள்ளுவதற்கு ஒப்பானது என பலரும் குரல் எழுப்பி வந்தாலும், யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு நிர்கதிக்குள் தள்ளப்பட்டுள்ள மக்களது தேவைகள் குறித்தும் பாதுகாப்பு குறித்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பினை அரசு சுமந்து கொள்ளுமானால் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் வெளியேற்றம் குறையாக அமையப்போவதில்லை.